ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறோம். இது அகில மக்கள் அனைவருக்கும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா? பெரியார் சொல்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நாத்திகனாக இருந்தா சூத்திரம்தான், தீண்டாமையும் இருக்கும். ஒருவேளை நான் இஸ்லாத்துக்கு மாறினா என் சூத்திர பட்டமும் போயிடும், தீண்டாமையும் போயிடும், ஒத்துக்கிறேன். நாத்திகமும் இல்லை போகுது, இஸ்லாம் கடவுள் எல்லாம் கும்பிட சொல்லுது. இந்து மதத்தில் இருக்கிற கடவுளுக்கும் இஸ்லாத்தில் இருக்கிற கடவுளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்மெல்லாம் இஸ்லாமியர்கள் நாங்கள் சொல்கிறோம். பெரியார் அதை பற்றி என்ன சொல்கிறார்? அதுதானே முக்கியம். தெளிவாக சொல்கிறாரு, முஸ்லீம்கள் தங்கள் கடவுளை எப்படி கருதுகிறார்கள், முஸ்லீம்கள் தங்கள் கடவுளை எப்படி கருதுகிறார்கள். இந்து மதத்தில் கல் கடவுள், பொம்மை கடவுள், செப்பு கடவுள், ஒரு 3 செங்கல்லுக்கு பட்டை போட்டு கண்தாண்டை சாத்தி வச்சுட்டா காலில் விழுந்து கும்பிடணும். மயில்கல்லும் கடவுள், எல்லாம் கடவுள். பேப்பர் கூட தொட்டு தொட்டு கும்பிட்றாக்குது. ஆனால் அங்கே கடவுளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பெரியார் சொல்கிறாரு. ஒரு புது வாக்கியத்தையே அமைக்கிறார், அதாவது ஒரு சொற்றொடரையே அமைக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பகுத்தறிவுவாதிகள் யாராவது ஆத்திகர்களாக இருப்பாங்களா? சொல்லுங்கள், இருப்பாங்களா? அது எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆத்திகர்கள் யாராவது பகுத்தறிவுவாதின்னு சொல்ல முடியுமா? சரிப்படாது. சரியாக வராதில்ல. பெரியார் தான் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் தங்கள் கடவுளை பகுத்தறிவு ஆத்திகர்கள் எப்படி கருதுகிறார்களோ, ஒரு புது கான்செப்ட் வந்துருச்சா. பகுத்தறிவுவாதி ஆத்திகனாக இருக்க முடியும், ஆத்திகன் பகுத்தறிவாதியாக இருக்க முடியும் எப்போ? இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால். அதாவது கடவுள் நம்மளை படைச்சான்னு தான் இஸ்லாமியன் நம்புறானே தவிர கடவுளை நான் படைக்க முடியும்னு இவன் நம்ப முடியாது. நம்மளாம் இஸ்லாமியன் கிடையாது. இதுவரைக்கும் இந்து மதத்துலேயும் சரி, மற்ற கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, மற்ற மதங்கள் எல்லாத்துலேயுமே உருவங்களை நீங்களாக சிருஷ்டித்து மனிதர்களாகவே படைச்சி வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்கன்னா நான் ஒத்துக்குவேன்லாம், நீங்களும் ஒத்துக்குவீங்க. எங்கள் அம்மா நான் தான் பெற்றேன் அப்படின்னா, என்னதான் உங்கள் வாத்தியாராக இருந்தாலும் பேராசிரியர் இருந்தாலும் கூப்பிட்டு போய் தனியாவது அடிக்க மாட்டேன். உங்கள் அம்மாவை நீ எப்படிடா பெற்றுக்க முடியும்னு கேட்க மாட்டேன். என்னை படைத்த கடவுளை நானே படைக்கிறேன்னு கிளம்பினது தான் இணை வைப்பு. இந்த இணை வைப்பு இஸ்லாமியர்கள்கிட்ட கிடையாது. அவர்கள் பகுத்தறிவு ஆத்திகர்கள்னு சொல்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாரு? பகுத்தறிவு ஆத்திகர்கள். இந்துக்கள் தங்கள் கடவுள்களுக்கு ஏற்படுத்தாத உருவமே இல்லை, இணை வைக்காத வஸ்துவே இல்லை. முஸ்லிம்கள் தங்கள் கடவுளுக்கு உயர்ந்த குணங்களை கற்பிக்கிறார்கள். இந்துக்கள் தங்கள் கடவுள்களுக்கு ஏற்றாத இழி குணங்களும் இழி செய்கைகளும் உலகில் கிடையவே கிடையாது. முஸ்லிம்கள் மதம் மூலம் அவர்கள் சமுதாயத்திற்குள் ஒரு ஒற்றுமையும் ஒரு சமத்துவமும் இருக்கிறது. இந்துக்களுக்கு தங்கள் மதம் மூலம் வேற்றுமையும் பேதமுமே நிறைந்திருக்கிறது. இந்துக்களின் கடவுள்கள் கொடுமைமயமாகவே இருக்கின்றன. கையில் வில், வாள், சூளம், சக்கரம், கதை, அரிவாள் முதலிய மக்களை தண்டிக்கும் கொல்லும் ஆயுதங்களும், கோர ரூபமும், மக்களை கும்பல் கும்பலாய் கொன்று குவித்த கதைகளும் நடத்தைகளும் ஏராளமாக இருக்கின்றன. கடவுளை வைவதில் இந்துக்கள் கை தேர்ந்தவர்கள். கடவுளுக்கே திட்டு. சைவனை வைணவனும் வைணவனை சைவனும் மற்றும் உள்ள கடவுள்களையும் உள் சமயங்களையும் ஒருவரை ஒருவர் வைத்து கொள்வதை காதால் கேட்டு சகித்து கொள்ள முடியாது. இந்து மதத்தின் அன்புக்கும், சிறப்பாக சைவத்தில் அன்புக்கும் பெருமைக்கும் உதாரணம் பார்த்தால் இந்துக்கள், ஆரியர்கள், சைவர்கள், வைணவர்கள், சங்கர மதத்துக்காரர்கள், ஸ்மார்த்தர்கள் ஆகியவர்கள் அன்பும் ஜீவகாருண்யமும் கொள்கையாய் கொண்ட புத்தர், சமணர் ஆகியவர்களை இடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதையும், அவர்களை எப்படி வதைத்து கழுவேற்றினார்கள் என்பதையும் ஆதாரத்தோடு காட்டி அறிய முடிகிறது. புத்தரை திருடர், நாத்திகர் என்றெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். ஆகவே மதம், கடவுள், சமுதாயம் என்பவைகளை பற்றி சிந்தித்து மக்களுக்கு இவை வேண்டும்போது இஸ்லாம் மார்க்கமே இன்று முன் வரிசையில் முதலில் இருக்கிறது என்று சொல்லுவேன். எனக்கு தெரிந்தவரை உண்மையான இஸ்லாம் மார்க்கம்தான் ஆதியில் பகுத்தறிவுள்ள ஆத்திக திராவிடர்களின் மதமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வதோடு சில சைவ ஆராய்ச்சி பண்டிதர்களும் என்னிடம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று 1944 திராவிடர் கழகத்தின் தலைமை பொறுப்பு, அதாவது நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகத்துக்கு வந்தபோது ஏற்றுக்கொண்டார் தந்தை பெரியார்.
அப்போது அந்த கடவுள், அதாவது உங்கள் நாத்திகம் போயிடும்னு சொன்னீங்கல்ல, எங்கேயும் போகாது. இணை வைப்பிலே இருந்து சோறு சாறு வேண்டுகிற கடவுளை வணங்கி கொண்டிருப்பதிலிருந்து, நீங்களாக கடவுளை உற்பத்தி செய்கிறதுல இருந்து மாறி நம்மை படைத்து காத்து ரட்சிக்கிற ஒரு இறைவனை, ஏகனை, அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொள்வது என்பது பெரியாருக்கு உடன்பாடாக இருக்கிற செய்தி தான். அப்போது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறேன்னு அவர் சொன்ன பிறகு நாத்திகம் போயிடுமே அப்படின்னு நம்ம ஏன் பயப்படணும்? சமத்துவம் வருகிறது, சகோதரத்துவம் வருகிறது, தீண்டாமை ஒழிகிறது, எல்லாவற்றையும் விட சூத்திரத்தன்மை ஒழிகிறது. இதற்கு இஸ்லாம் தான் வழி என்று சொல்லும்போது அங்கே இருக்கிற கடவுள் என்பது தேவைகளற்ற கடவுளாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பெரியார் சொல்லுகிறார். இப்போ கடவுள் கொள்கையை பொறுத்த வரையில் அவர் எதிர்த்த கடவுள்களெல்லாம் வரிசையாக இருக்குது. ஆனால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு கடவுள் இருக்கிறதே, அனைத்தையும் படைத்து ரட்சித்து காக்கிற கடவுள், இணையில்லாத கடவுள், சோறு சாறு வேண்டாத கடவுள், தேவைகள் அற்றவனாக இருக்கிற கடவுள், யாராலும் பெற்றெடுக்கப்படாத கடவுள், யாருக்கும் பிறக்காத கடவுள், அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கிற கடவுள், அந்த ஏகன் அல்லாவை அவர் ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம். அப்போது உங்கள் நாத்திகமெல்லாம் எங்கேயும் போகாது, நீங்கள் பகுத்தறிவு ஆத்திகர் ஆகிடுவீங்க, வேறு ஒன்றும் ஆக மாட்டீங்க. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.